நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலே யாக்கோபு நிருபத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த யாக்கோபு யார் என்றால், அதே புஸ்தகத்தில் அப்படியே எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு ஆகத்தான் இருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. ஏனெனில் செபதேயுவின் மகனாகிய யாக்கோபு, யோவானின் சகோதரனாகிய யாக்கோபு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே அவன் இரத்த சாட்சியாய் மரித்து போகிறான் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த யாக்கோபு இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபாகத்தான் இருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. இந்த யாக்கோபு ஆதி திருச்சபையில எருசலேம் திருச்சபையினுடைய தலைமை பொறுப்பிலே இருந்தார் என்று நம்பப்படுகிறது. முதலாம் திருச்சபை மன்றம் கூட்டப்பட்ட பொழுது இந்த யாக்கோபு அங்கே பிரதான ஒரு ஊழியராக, மேய்ப்பராக இருந்தார் என்று நம்பப்படுகிறது. இவர் யாருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு தனிப்பட்ட சபைக்கென்று அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கென்று இந்த யாக்கோபு நிருபத்தை எழுதவில்லை. எல்லா சபைகளிலும் வாசிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிருபம் எழுதி அனுப்பப்பட்டது என்று நம்பப்படுகிறது. இது பொதுவான நிருபம் என்று அழைக்கப்படுகிறது. யாக்கோபு நிருபம் எல்லா சபைகளுக்கும் பொதுவான ஒரு நிருபமாக, ஒரு டாக்குமெண்டாக இது எல்லா சபைகளிலும் ஃபாலோ பண்ணும்படியாக எழுதி அனுப்பப்பட்டது. இந்த நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு 8 விஷயங்களை இந்த நாளிலே உங்கள் முன்னாடி இந்த நிருபத்திலிருந்து நான் காண்பிக்க இருக்கின்றேன். முதலாவதாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது சோதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் அவர் சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று எழுதியிருக்கிறது. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பிறகு எப்படி அவன் சோதிக்கப்படுகிறான் என்றால், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கின்றது. ஆகையினாலே சோதனைகளை நாம் கவனமாக டீல் பண்ண வேண்டும் என்று இங்கு சொல்லுகிறார். இந்த சோதனைகளிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் 3 காரியங்களை செய்ய வேண்டும். 6ம் 7ம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சந்தேகம் இல்லாத விசுவாசத்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். இரு மனம் உள்ளவர்களாக அல்ல, விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதாவது எல்லாம் அவரிடமிருந்து தான் வருகிறது என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். அதை நான் வாசிக்கும் பொழுது 6-7 வசனத்துல வாசிக்கும் பொழுது, எவ்வளவாகலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் சந்தேகம் இல்லாமல் அவன் ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஏன்னா எல்லாம் அவரிடத்துல இருந்துதான் வருகிறது. 5ஆம் வசனம், ஒருத்தன் ஞானத்துல குறைவு இருந்தா கூட அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர்கிட்ட இருந்துதான் வருது. நன்மையான எந்த ஒன்றா இருந்தாலும் எல்லாம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எல்லாம் அவரிடத்துல இருந்துதான் வருது. ஆகையினால அவரிடத்துலதான் கேட்கணும். இது சந்தேகப்பட்டு காட்டுல அலசடிப்படுகிற மாதிரி அங்கேயா இங்கேயான்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் கேட்க கூடாது. உறுதியா
கேட்கணும். கேட்டா அவரிடத்திலிருந்து வரும்னு நம்பி பொறுமையா அதுக்காக காத்திருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சோதனையிலிருந்து தப்ப வேண்டுமென்றால் சத்திய வசனத்தினால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். வசனத்தினால பிறப்பிக்கப்பட்ட மக்களாய், வசனத்தினாலே கட்டப்பட்டவர்களாய், வசனத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். 18, 19 வசனம், அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கேட்கறதுக்கு முண்டி அடிச்சுக்கோ, பேசுறதுக்கு கொஞ்சம் அமைதியாயிரு, கோபிக்கிறதுக்கு ரொம்ப அமைதியாயிரு என்று அழகா சொல்லுகிறார். 3வது சொல்லுகிறாரு, வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. 21, 22 வசனத்துல சொல்லுகிறாரு, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லாமலோ நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று அழகாக சொல்லுகிறார். பாருங்க, அப்போ சோதனையிலிருந்து தப்புறதுக்கு சந்தேகம் இல்லாத விசுவாசம், சத்திய வசனத்தினால பிறப்பிக்கப்பட்ட அனுபவம், சத்திய வசனத்தை பிடித்து கொள்ளுகிற அனுபவம். 2வது, விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதே என்று 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லுகிறார். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் மேல கட்டி வைக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதீங்க. அப்படி என்றால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் மேன்மை உன் விசுவாசத்தினால் கிடைத்தது என்று நீ சொல்லாதே. உனக்கு ஒரு நன்மை உண்டாச்சு, உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாச்சு, உனக்கு பெரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்தாரு, நான் கேட்டதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு நீ அது விசுவாசத்தினால கிடைச்சதுன்னு சொல்லாத. அது என்னன்னா, நீ எளியவருக்கு அதுல கொடுத்து அவர்களையும் சிநேகித்து அவர்களையும் பராமரிப்பதற்காக வேண்டிதான் ஆண்டவர் இதை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால உங்ககிட்ட இருக்கிற விசுவாசம், அது உனக்கு, அந்த விசுவாசம் உனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்தது என்று நீ சொல்லுவதை விட, இந்த விசுவாசத்தை கொண்டு நான் எல்லாருக்கும் இவைகளை பகிர்ந்து கொடுத்து இல்லாதவர்களுக்கும் நான் உதவி செய்வதற்காகத்தான் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஆகையினாலே நான் விசுவாசத்தை பட்சபாதத்தோட ஆளு முகம் எல்லாம் பார்த்து அப்படி நான் எனக்குள்ளே செயல்படுத்தல் ஆகாது என்று அழகாக சொல்லுகிறார். 3வது அவர் என்ன சொல்லுகிறார்? 3ஆம் அதிகாரத்துல போதக பணி ஆபத்தானது என்று சொல்லுகிறார். மற்றவருக்கு போதிக்க நல்ல மாதிரி வேணும். 4 பேருக்கு புத்தி சொல்ல போனாலும் எனக்கு 4 பேர் இன்னொருத்தன் புத்தி சொல்லுகிற இடத்துக்கு நான் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட குற்றம் எல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா நான் 4 பேருக்கு புத்தி சொல்லுகிற இடத்துக்கு வந்துட்டேன்னா ஒரு ஆசிரியர், ஒரு போதகர் என்ற நிலைமைக்கு வந்துட்டேன். ஆகையினால இப்ப என்ன பார்த்து 4 பேரு புத்தி கட்டத்தனமா இப்படி எல்லாம் பேசுறியேன்னு நம்ம பார்த்து சொல்லக்கூடாது. நாக்கு அல்ல வாழ்வு, வாழ்வே நாக்காக இருக்கணும். அதாக்கு முக்கியம். நம்முடைய நாக்கு தான் வாழ்க்கை அல்ல, நம்முடைய வாழ்க்கையே நாக்காக இருக்கணும். அதாவது வாழ்க்கைத்தான் பேசணும், நாக்கு பேசக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை தான் பேசணும். அறிவு ஞானம் பிறடம் இருந்தல்ல, அது பரத்திலிருந்து வருகிறது, பரலோகத்திலிருந்து வருகிறது, தேவனிடத்திலிருந்து வருகிறது. இது படிப்புல இருந்து வருகிறதல்ல, வேறு எங்க இருந்து வர்றதில்ல, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்போ மற்றவங்களுக்கு போதிக்கிற நாம 2 பேருக்கு போதிச்சாலும் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து அதை கேட்டு வாங்கிட்டு தான் போதிக்கணும். அல்லாம நாம போதிக்கும் பொழுது அது ஒரு போதகமா இருக்காது, போதனையா இருக்காது. நமக்கே 4 பேர் புத்தி சொல்லுகிற இடத்துக்கு நாம தள்ளப்பட்டு போவோம் என்று அவர் சொல்லுகிறார். ஆக போதக பணி ஆபத்தானது என்று 3ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தை நாம வாசிக்கும் பொழுது அவர் 4வது ஒரு விஷயமாக சொல்லுகிறாரு,
ஒழுங்கில்லாத ஜெபம் குறித்து அவர் சொல்லுகிறார். எல்லா தப்பும் பண்ணிட்டு ரொம்ப அழகாக சூப்பராக ஜெபம் பண்ண மாதிரி நீ ஜெபம் பண்ணினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது தகாத விதமான ஜெபம் அல்லது ஒழுங்கில்லாத ஜெபம் எல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ நாம் ஜெபிக்கிற நம் இச்சைகளின் பிரகாரம் நம்முடைய சிந்தைகளிலே இச்சைகள், எண்ணங்கள், விருப்பங்கள், உலக சிநேகங்கள் வைத்து கொண்டு ஜெபிக்கிறவர்களாக அல்ல. அதனால அப்படி எண்ணங்கள் வராதுன்னு சொல்லல. அந்த சிந்தைகளும் எண்ணங்களையும் நாம முதல்ல ஆண்டவரிடத்துல அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து நம்முடைய இருதயத்தை நேர்படுத்தி தேவனிடத்துல ஜெபிக்கிற ஜெபமாக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். 5வது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா உண்மை ஜெபம் என்பது என்ன? 4ஆம் அதிகாரம் 7-10 வரையிலும் அவர் சொல்லுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதாவது நீங்கள் உண்மையான ஜெபம் உங்களிலிருந்து வரணும்னா நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியதுல முதல் நிலைக்கு வரணும். அப்பதான் உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற பிசாசு உங்களை விட்டு விலகி போவான். பிசாசு உங்களை நெருக்க 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 நீங்க உண்மையான ஜெபத்தை செய்ய முடியாது எடுத்து சொல்லுகிறார். ஆகையினால தேவனுக்கு கீழ்ப்படிங்க. அடுத்து 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, தேவனிடத்துல சேருங்க, அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் வீடுகளில் இருந்து கொண்டோ காடுகளில் இருந்து கொண்டோ மற்ற இடங்களில் இருந்தோ நீங்கள் செபிக்கிறது தப்பில்லை. ஆனா தேவனை ஆராதிக்கிற இடத்துல வந்து செபிக்கிறது தான் நல்லா புரிந்து உண்மையான ஜெபத்தினுடைய ஒரு பக்கமாக இருக்கிறது. தேவனிடத்துல சேர வேண்டும். அப்போ தேவனை ஆராதிக்க வருகிற பிள்ளைகள் தேவனிடத்துல வந்து செபித்து தேவனோடு ஒரு நல்ல நெருக்கத்தை, இணக்கத்தை உருவாக்கி கொள்வார்கள் என்றால் அது ஒரு உண்மை ஜெபமாக இருக்கும். அடுத்த 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. அதாவது ஜெபம் பண்ணுதுன்னா அழுகையே கொடுக்கணும். உங்களுக்குள்ள குற்றங்கள் பிழைகள் இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள தவறுகள் இருந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டு ஜெபம் பண்ணாத, அழுது கண்ணீர் விட்டு உங்க சந்தோஷத்தை துக்கமா மாற்றி மனம் உடைஞ்சு நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கதறி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணும்னு அவர் சொல்லுகிறாரு. அடுத்து 10ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லுகிறார். அப்போ முதல்ல சொன்னாரு கீழ்ப்படியுங்க, தேவனிடத்துல சேருங்க, உங்க சந்தோஷத்தை துக்கமா மாத்துங்க. இப்ப சொல்ற தாழ்மையா வாங்க, கர்த்தருடைய சமூகத்துல தாழ்மையா, எளிமையா, பவ்யமா, தேவனுக்கு பிரியமா ஆண்டவருடைய சமூகத்துல சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இதுதான் உண்மையான ஜெபம்னு சொல்றார். 6வது, ஐஸ்வர்யத்தை வைத்து நன்றாக வாழ்வதற்கல்ல, நன்றாக நீதி செய்ய பயன்படுத்திக்கொள். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள், உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருக்கிறது, அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும்,
கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்த்தீங்க. இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடப்படுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் ஏறிற்று. நீங்க சம்பரமமா வாழ்ந்தீங்க, சுகபோகமா வாழ்ந்தீங்க, நல்ல கொளுத்தவைகள் அடிச்சு நல்லா சாப்பிட்டீங்க, நீதிமான்களை நீங்க குற்றவாளி என்று தீர்த்தீங்க, நல்லவங்களை குற்றவாளி என்று சொல்லி தீர்த்தீங்க என்று சொல்லுகிறார். அதாவது ஐஸ்வர்யத்தை வைத்து உன்னை நீ பெருமையப்படுத்தி கொள்ளாதே. 10 ரூபா உன் பாக்கெட்ல வந்தா காலரை தூக்கி போட்டு பெரிய மனுஷன் தோரணையில நடக்காத என்று சொல்லுகிறார். ஏன்னா அந்த பணம், அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் உன்னை உயர்த்துவதற்கல்ல, மற்றவங்க முன்னாடி உன்னை உயர்த்தி காட்டுவதற்கல்ல, நன்றாக நீதி செய்வதற்கு, நியாயம் செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு, நேர்மையாய் வாழ்வதற்கு தான் இந்த ஐஸ்வர்யம் உனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். 7வதாக அவர் சொல்லுகிறாரு, விசுவாச குடும்பம் என்பது ஒருவருக்கொருவர் பார சுமப்பது என்று சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 13 18 வரையிலும் ஜபத்தை பற்றி சொல்லுகிறார். பாவமுள்ள மனுஷனுக்காக ஜெபிப்பது, வியாதியில இருக்கிற மனுஷனுக்காக ஜெபிப்பது, உபத்திரவப்பட்ட மனுஷனுக்காக ஜெபிப்பது, கஷ்டங்களை அனுபவிக்கிற மனிதனுக்காக ஜெபிப்பது, அவனோடு போய் உட்கார்ந்து அவனுக்காக 2 சொட்டு கண்ணீரை விட்டு அவனுக்காக ஜெபிப்பது என்பதுதான் விசுவாச குடும்பம். ஒரு குடும்பத்துல வரக்கூடிய போராட்டங்களை போய் சந்தித்து அவர்களுக்காக ஒரு ஜெபித்து, பாரப்பட்டு ஜெபித்து அவர்களுக்கு 2 ஆறுதல் சொல்லுவதுதான் விசுவாச குடும்பத்தினுடைய நீதி. விசுவாச குடும்பம் என்பது நாமவே நன்றாக வாழ்ந்து ஆண்டவர் எங்களை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொல்லுவதற்கல்ல, ஒருவருக்கொருவர் பாரங்களை சுமப்பது. அதைத்தான் அவர் அழகா சொல்றார். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாடுங்க, வியாதியா இருந்தால் சபையின் மூப்பரை கூப்பிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்ப விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ஜெயிக்கும், பிணியாளியை ரட்சிக்கும். அவன் பாவம் செய்தான் அவனுக்கு அது மன்னிக்கப்படும். புரியுங்களா? நீங்க சொஸ்தம் அடையும்படி உங்களுக்குள்ள பலவீனங்கள் இருக்கா, அப்ப அது நீங்க உங்களை விட்டு நீங்க போகணும்னா ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை இடுங்க, ஒருவருக்கொருவர் இருக்க பரஸ்பர உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கு. எலியாவை பாருங்க, கருத்தோட ஊக்கமா ஜெபம் பண்ணா மழை நின்று போச்சு, திரும்ப அவன் கருத்தோடு ஊக்கமா ஜெபம் பண்ணா மழை பெய்துடுச்சு. ஆகையினால விசுவாச குடும்பம் என்பது ஒருவருக்கொருவர் பாரத்தை சுமந்து கிறிஸ்துவின் அன்பை, பிரமாணத்தை நிறைவேற்றுவது. கடைசியா அவர் சொல்லுகிறார், எனவே நீங்க என்ன செய்யுங்கன்னா, யாராவது உங்களை விட்டு திரும்பி போயிட்டாங்கன்னா, ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்கன்னா அவங்கள அடிக்கடி போய் சந்திச்சு எப்படியாவது அவர்களை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படியாக ஆண்டவருடைய சத்தியத்தை, அவருடைய அற்புதங்களை, அடையாளங்களை, அவருடைய மகத்துவங்களை எடுத்து சொல்லி அவர்களை எப்படியாவது ஆண்டவருக்கு நேராக திருப்பிட்டு வாங்க. நீங்க அவங்களுக்கிட்ட வன்மம் பாராட்டி கொண்டு இருக்காதீங்க என்று சொல்லி 5ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்துல சொல்லுகிறார். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போய் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு போனா, மற்றொருவன் அவனை நீங்க திருப்பி கொண்டு வந்துட்டீங்கன்னா, தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவார். அவனுடைய பாவத்தையும் மூடுகிறான், தன்னையும் ரட்சித்துக் கொள்ளுகிறார். ஒரு பின்வாங்கி போன ஒரு மனிதனை மீட்டு கொண்டு வர்றதுனால அந்த மனுஷனையும் நரகத்திலிருந்து காப்பாத்துறான், தனக்கு வரக்கூடிய போராட்டங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறார். இப்படிப்பட்ட யாக்கோபு அவர் சொல்லுகிறார், நம்முடைய விசுவாசம் செத்து போன விசுவாசம் அல்ல, உயிருள்ள விசுவாசம், நற்கிரியைகளை செய்கிற விசுவாசம். நமக்குள்ள விசுவாசம் இருந்தா நல்ல காரியங்களை 4 பேருக்கு செய்யணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நம்மால என்ற அளவு நன்மைகளை செய்வதுதான் விசுவாசத்தினுடைய தாற்பயம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
எங்களுக்கு யாக்கோபு நிருபத்திலிருந்து நல்லதொரு பாடத்தை இந்த நாளிலே சொல்லி கொடுத்ததற்காய் சோத்திரம். நாங்கள் இந்த யாக்கோபு சொல்வது போல ஆதி சபையில யாக்கோபுனுடைய நிருபம் எல்லா சபைகளுக்கும் ஒரு பொதுவான நிருபமாக, ஒரு டாக்குமெண்டாக வைக்கப்பட்டது. இது பிற்கால சந்ததிகளாகிய எங்களுக்கும் எங்கள் இருதயத்துக்கு ஒரு டாக்குமெண்டாக வைக்கப்பட்டிருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இதை வாசித்து பயன்பெற தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே. ஆமென். God bless you.